நிறைவாய் அருள்வாய் வா, நல்வரமாய் பொழிவாய் வா. உறவுகள் வளர்த்து புது வாழ்வு வழங்கும் ஆவியே, மகிழ்ச்சியால் உடுத்தி அமைதியை கொடுத்து புது இதயம் தரும் ஆவியே. புது உலகம் தாரும் ஆவியே, புது வாழ்வு இதயங்களில் மலர செய்யுமே. ஆவியே அனலாய் வா, என் ஆற்றலை அரணே வா. ஆற்றலே அரணே வா. நிறைவாய் அருள்வாய் வா, நல்வரமாய் பொழிவாய் வா. அனைவரும் முழந்தால் படியிடுவோம். நற்கருணை ஆண்டவர் நம்மை நோக்கி இந்த திருபிடத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றார்.
அவரை வரவேற்கும் வண்ணமாக அனைவரும் நான் சொல்ல சொல்ல என்னோடு சேர்ந்து சொல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இயேசுவே வாரும், எங்கள் மத்தியில் வாரும், எங்கள் உள்ளத்தில் வாரும், எங்கள் இதயத்தில் வாரும், எங்களுக்கு புத்துணர்ச்சி ஊட்ட வாரும், எங்களுக்கு புதுவாழ்வளிக்க வாரும், எங்கள் வாழ்வில் புது ஒளி ஏற்ற வாரும், எங்கள் வாழ்வை மாற்றும், உம்மை போல் என்றும் வாழ செய்ய உதவும். அனைவரும் முழந்தால் படியிட்டு நிலையான புகழுக்குரிய என்ற பாடலை சேர்ந்து பாடி நற்கருணைநாதரை போற்றி புகழ்வோம். படைப்பின் தொடக்கத்திலே இருந்த இறைவன் எந்நாளும் நம்மோடு இருக்க இந்த அப்ப வடிவிலே சீடர்களுக்கு மத்தியில் தன்னை விட்டு சென்றார். அதே அப்பத்தின் வழியாக நாம் அவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்ளவும் அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கவும் நாம் இந்த ஆராதனையை ஏறெடுத்திருக்கின்றோம். எனவே இந்த ஒரு ஆராதனையில் பக்தியோடு நன்றியுணர்வோடு இறைவனை போற்றி புகழ்ந்து இறை ஆசீர் பெற்று செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவரும் சேர்ந்து இந்த பாடலை நான் பாட பாடும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். சேர்ந்து பாடுவோம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இணைந்தே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இணைந்தே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். சேர்ந்து பாடுவோம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். பாடுவோம். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இணைந்தே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன்.
இதயம் இணைந்தே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். பாடுவோம். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். சேர்ந்து பாடுவோம். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இணைந்தே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இணைந்தே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மையாக நாம் இந்த ஒரு ஆண்டை முடிவடைய செய்ய வேண்டும் என்று யோசிக்கும் பொழுது அதற்கான பதில், கடவுளோடு நாம் இந்த ஆண்டை நிறைவு செய்து கடவுளோடு இந்த ஆண்டை துவங்க வேண்டும். அதுதான் ஒரு தாரக மந்திரமாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற பட்சத்தில் இந்த ஒரு 2025 எல்லாருக்கும் நன்றாக இருந்ததா என்றால் கண்டிப்பாக அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இருந்தாலும் நாம் நல்ல முறையில் இறைவனோடு நிறைவு செய்யும் போது அது ஆசீர்வாதமாக மாறுகிறது. அதைத்தான் நாம் விவிலியத்தில் நிறைய இடங்களில் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வந்த எல்லாருமே சோகங்களோடும் கண்ணீரோடும் கவலைகளோடும் துக்கங்களோடும் பல்வேறு வாழ்க்கை நிகழ்வுகளோடும் இயேசுவை சந்தித்தார்கள். ஆனால் இயேசுவை சந்தித்த பிறகு அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறுபட்டதை நாம் பார்க்கின்றோம். அந்த விதத்தில் நாம் இந்த நற்செய்தியில் பார்க்கின்ற பல்வேறு கதாபாத்திரங்கள், யார் யாரெல்லாம் நோயுற்று இருந்தார்களோ, யார் யாரெல்லாம் பேய் பிடித்திருந்தார்களோ, யார் யாரெல்லாம் பாவத்தில் வாழ்ந்து வந்தார்களோ, எல்லாரையுமே தங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவிடம் வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை சந்தித்தார்கள். அவருடைய வாழ்க்கை முற்றிலும் மாறுபட்டதை நாம் பார்க்கின்றோம். அந்த விதத்தில் இந்த ஒரு கடந்து வந்த இந்த 12 மாதங்கள் நாம் நிறைய அனுபவங்களையும் நிறைய வாழ்க்கை நிகழ்வுகளையும் பார்த்திருப்போம். அப்படியாக நம்முடைய நோய்கள், நம்முடைய பாவ வாழ்வு, நம்முடைய பலவீனம், நம்முடைய வாழ்க்கை இக்கட்டான சூழல்கள் ஒவ்வொன்றையும் நாம் இயேசுவின் பாதத்தில் வைத்து சமர்ப்பித்து ஜெபிக்கும் போது இறைவன் அவற்றை முற்றிலுமாக மாற்றுகின்றார், நமக்கு ஒரு புதிய வாழ்வை தருகின்றார் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆக இந்த ஒரு ஆராதனை நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், நம்முடைய வாழ்க்கை நிகழ்வுகளை இயேசுவோடு நிறைவு செய்ய வேண்டும். இயேசுவோடு நிறைவு செய்யும் போது அது முற்றிலுமான ஆசீர்வாதமாக மாறுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஒரு 2025ஆம் ஆண்டு முடித்துவிட்டு 2026வது ஆண்டை துவங்குகின்ற இந்த நேரத்தில் நாம் இறைவனுக்கு நன்றி சொல்லி துவங்கும் போது அந்த ஒரு வாழ்க்கை நமக்கு ஆசீர்வாதம் மிக்க வாழ்க்கையாக மாறுகிறது என்பதை நாம் தெள்ளத் தெளிவாக பார்க்கின்றோம். நாம் நன்றியோடு நாம் இந்த ஒரு 2026 ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கிறது என்றால், நாம் இறைவனுக்கு உகந்த ஒரு பிள்ளைகளாக மாறுகின்றோம், இறைவனுக்கு உகந்த மக்களாக மாறுகின்றோம், இறைவன் மீதா இருக்கிற அன்பை நாம் வெளிப்படுத்துகிறோம் என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. ஆக இந்த ஒரு ஆராதனையில் பக்தியாக நாம் பங்கெடுத்து நாம் கடந்து வந்த பாதையை சிறிது நேரம் இறைவனோடு அசை போட்டு அந்த ஒரு நேரங்களுக்காக, நாம் சந்தித்த மனிதர்களுக்காக, நாம் சந்தித்த வாழ்க்கை சூழல்களுக்காக நன்றி சொல்லி இறைவனிடம் நாம் கையளித்து மன்றாடுவோம். இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக நாம் பார்ப்பது யார் என்றால் அன்னை மரியாள். அன்னை மரியாள் என்னதான் இறைவன் தேர்ந்தெடுத்த பிறகு தன்னை ஒரு தற்பெருமைவாதியாகவோ அல்லது ஆணவத்தின் உச்சியிலோ இல்லாமல்
எப்படி முழுக்க முழுக்க நன்றியின் ஜெபங்களை வெளிப்படுத்தும் விதமாக நாம் லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 47:55 வாசிக்கின்றோம். மரியாளுடைய அந்த ஒரு பாடல் நாம் வாசிப்பது என்னவென்றால், மரியாள் எப்படி தன்னுடைய நன்றி உணர்வை இயேசுவுக்கு கடவுளுக்கு செலுத்துகின்றார். ஏனென்றால் பலதரப்பட்ட பெண்களுக்கு மத்தியில் இறைவன் மரியாளை தேர்ந்தெடுத்து இவர்தான் சரியான ஒரு தாயாக இருக்க முடியும் என்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்த பிறகு அன்னை மரியாள் நன்றியின் வெளிப்பாடாக அந்த ஒரு பாடலை பாடுகின்றார். அதைத்தான் நாம் நிறைய நேரங்களில் அந்த பாடலை பாடி தியானிக்கின்றோம். அப்படிப்பட்ட அன்னை மரியாளை மாதிரியாக கொண்டு நாமும் இந்த ஒரு 2025 கடந்து 2026 நுழைகின்ற நேரத்தில் நம்முடைய நன்றியை இயேசுவின் பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக பாதுகாத்து நல்ல ஒரு எதிர்காலத்தை நமக்கு தருவார் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆக அந்த ஒரு விசுவாசத்தோடு, அந்த ஒரு நன்றி உணர்வோடு பின்வரும் நன்றி மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்து நான் ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் உங்கள் பதில் நான் பாட பின்வருமாறு பாடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, உன் அன்பிற்கே ஆராதனை. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, உன் அன்பிற்கே ஆராதனை. சேர்ந்து பாடுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, உன் அன்பிற்கே ஆராதனை. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, உன் அன்பிற்கே ஆராதனை. முதலாவதாக நம்முடைய இந்த வாழ்க்கைக்காக நன்றி கூறுவோம். இந்நாள் வரை இறைவன் நம்மை நல்ல ஒரு உணர்வுகளோடும் உயிரை தந்து இந்நாள் வரை நல்ல ஒரு உடலுள்ள சுகத்தோடும் வழிநடத்துகின்றார். நல்ல உடல் உறுப்புகளை தந்து, நல்ல சிந்திக்கும் திறனை தந்து, நல்ல இதயத்தை தந்து, நல்ல மனதை தந்து நம்மை வழிநடத்திருக்கின்றார். அதற்காக நன்றி கூறுவோம். தொடர்ந்து இனி வருகின்ற காலங்களில் இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் நிரப்ப பெற்று நாம் நல்ல உடலுள்ள சுகத்தோடு வாழ நாம் சேர்ந்து பாடுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, உன் அன்பிற்கே ஆராதனை. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, உன் அன்பிற்கே ஆராதனை. அடுத்ததாக நம்முடைய குடும்ப உறவுகளுக்காக நன்றி சொல்லுவோம். நல்லதொரு பெற்றோர்களை தந்து, நல்லதொரு பிள்ளைகளை தந்து, நல்ல ஒரு கணவன், நல்ல மனைவியை தந்து, உறவினர்களை தந்து இந்நாள் வரை இறைவன் நம்மை வழிநடத்திருக்கின்றார். அதற்காக நன்றி கூறுவோம். மேலும் நம்முடைய வளர்ச்சியில் பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காக நன்றி கூறுவோம். ஏனென்றால் இந்த அளவுக்கு நாம் உயர்ந்திருக்கிறோம் என்றால் கண்டிப்பாக குடும்பம் அதற்கு ஒரு பெரிய பங்கை ஆற்றியிருக்கும். அதற்காக நன்றி கூறுவோம். தொடர்ந்து இறைவன் நம்முடைய குடும்ப உறவுகளை ஆசீர்வதித்து, நம்முடைய பெற்றோர்களை ஆசீர்வதித்து, பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை தந்து, உறவினர்களை நல்ல வலுப்படுத்தி, நம்முடைய நலனில் அக்கறையுள்ள ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதித்து, நாம் எதிர்பார்க்கின்ற இறைவனில் இணைந்த வாழ்வை இறைவன் தொடர்ந்து இந்த 2026 தர வேண்டி நாம் சேர்ந்து பாடுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, உன் அன்பிற்கே ஆராதனை. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, உன் அன்பிற்கே ஆராதனை. அடுத்ததாக நமக்கு நோயற்ற வாழ்வு தந்ததற்காக மன்றாடுவோம். பல்வேறு நபர்கள் நோயினாலும் பிணிகளாலும் அவதிப்பட்டிருக்கிற போது இறைவன் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்திருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் நமக்கு நோய் வந்தபோதும் அதை தாங்குகின்ற மனநிலையையும் அதை தாங்குகின்ற சக்தியையும் தந்திருக்கின்றார். அதற்காக நன்றி கூறுவோம். ஏனென்றால்
ஒவ்வொருடைய வாழ்வு என்பது ஈடுகட்ட முடியாத ஒரு வாழ்வாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்நாள் வரை எந்த நோயும் நம்மை அணுகாமல், நோய் வந்தாலும் அதை எதிர்கொள்ளுகின்ற ஒரு ஆசீர்வாதத்தை உள்ளிருந்து தந்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து இறைவன் அந்த நோயற்ற வாழ்வை நமக்கு தந்தது போல நம்முடைய குடும்பத்திற்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கும், நம்முடைய நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும் தந்து வழிநடத்தி நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தர நாம் சேர்ந்து பாடுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, உன் அன்பிற்கே ஆராதனை. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, உன் அன்பிற்கே ஆராதனை. அடுத்ததாக நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி கொடுத்ததற்காக நன்றி கூடுவோம். நம்முடைய தினசரி உழைப்பின் வழியாக இறைவன் நம்மை ஒரு நல்ல நிலைக்கு நடத்தி வந்திருக்கின்றார். அதற்காக நன்றி கூறுவோம். நல்ல ஒரு வீடு, தங்குவதற்கு இடம், நல்ல ஒரு நிலம் தந்து, தேவையான பொருள் வசதிகளை தந்து நம்மை இந்நாள் வரை வழிநடத்தியிருக்கின்றார். அவற்றிற்காக நன்றி கூறுவோம். இறைவன் தொடர்ந்து நாம் நேர்மையாக சம்பாதித்த எல்லா பொருளாதார வசதிகளை ஆசீர்வதித்து தொடர்ந்து இனிவரும் காலங்களிலும் எந்த ஒரு இழப்பு நேரிடாமலும், எந்த ஒரு ஆபத்தும் வராமலும் நம்மை அவருடைய பிரசன்னத்தில் வழிநடத்தவும், எவ்வாறு அவர் சீடர்களை நல்ல முறையில் வழிநடத்தினாரோ அதே போல நம்மையும் வழிநடத்த நாம் ஒன்று சேர்ந்து இந்த ஒரு பாடலை பாடுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, உன் அன்பிற்கே ஆராதனை. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, உன் அன்பிற்கே ஆராதனை. கிறிஸ்தவ அழைப்பு கொடுத்ததற்காக இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஏனென்றால் நாம் எங்கோ பிறந்து இந்த ஒரு பங்கிலே நம்மை இறைவன் தேர்ந்தெடுத்து அன்னை மரியாளுடைய பாதுகாப்பில் இந்நாள் வரை வழிநடத்தியிருக்கின்றார். அதற்காக நன்றி கூறுவோம். நாம் நல்ல ஒரு கிறிஸ்தவர்களாக நம்முடைய குழந்தை பருவம் முதல் நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்து நல்ல ஒரு மறைக்கல்வியை கற்று நல்ல ஒரு படிப்பை மேற்கொண்டு இந்நாள் வரை இறைவன் நம்மை நல்ல ஒரு கிறிஸ்தவர்களாகவும் இந்த ஒரு பெரம்பூர் பங்கிலே நாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் அண்ணனுடைய பாதுகாப்பில் வாழ இறைவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். அதற்காக நன்றி கூறுவோம். தொடர்ந்து இறைவனுடைய ஆசீர்வாதம் நம்மை நித்தியத்திற்கும் வழிநடத்தவும், இனிவரும் காலங்களில் அவர் எதெல்லாம் நம்மிடம் எதிர்பார்க்கின்றாரோ அதை போல நாமும் நல்ல பிள்ளைகளாக நல்ல இறைவன் விரும்புகின்ற குடும்பத்தை கட்டி காக்கின்ற ஆசீர்வாதத்தை வேண்டி நாம் சேர்ந்து பாடுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, உன் அன்பிற்கே ஆராதனை. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, உன் அன்பிற்கே ஆராதனை. அடுத்ததாக நம்முடைய வீட்டில் நடந்த சுப காரியங்களுக்காக நன்றி கூறுவோம். இந்த வருடம் துவங்கும் போது பல்வேறு கனவுகளோடு நாம் துவங்கியிருப்போம். பல்வேறு கனவுகள் 2025 ஜனவரி மாதம் முதல் இன்று வரை இறைவன் பல்வேறு சுப காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்த்தி இருக்கின்றார். அது திருமணமாக இருக்கலாம், வீடு கட்டி முடித்திருக்கலாம், குழந்தை வரம் பெற்றிருக்கலாம், அல்லது நல்ல ஒரு வேலை கிடைத்திருக்கலாம், வேலையில் நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைத்திருக்கலாம். இப்படியாக நாம் எதிர்பார்க்காத நேரத்தில் இறைவன் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தந்து நல்ல ஒரு குடும்பத்தை கட்டி காத்து நல்ல ஒரு நேர்மறையான ஒரு வாழ்க்கை நோக்கி பயணிக்க நம்மை இறைவன் இந்நாள் வரை வழிநடத்திருக்கின்றார். அதற்காக நாம் நன்றி கூறி தொடர்ந்து நாம் இறைவனுக்கு உண்மையுள்ள சீடர்களாகவும் நன்றி மறந்த சீடர்களாக இல்லாமல் அவர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நாம் தினம் தினம் வாழ்வில் நினைத்து பார்த்து தொடர்ந்து அவருக்கும் அவருடைய அழைப்பிற்கும் உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ நாம் சேர்ந்து பாடுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, உம் அன்பிற்கே ஆராதனை. நன்றி இயேசுவே,
நன்றி இயேசுவே உன் அன்பிற்கே ஆராதனை. அடுத்ததாக நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை இறைவன் நிறைவேற்றியிருப்பார். அவற்றை சமர்ப்பித்து வேண்டுவோம். பல்வேறு நாட்களாக அல்லது பல்வேறு ஆண்டுகளாக நாம் இறைவனை நோக்கி நாம் மன்றாடிய கருத்துக்கள் கடந்த ஆண்டுகளில் கடந்த மாதங்களில் நிறைவேற்றியிருப்பார். அவற்றை நினைத்து பார்த்து நாம் அவற்றிற்காக மன்றாடுவோம், அவற்றிற்காக நன்றி கூறுவோம். இறைவன் ஏதோ ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கும்போது நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகின்றார். அதை நாம் உணர்ந்து நாம் அவரோடு மீண்டும் இணைய பெற்று அந்த ஒரு ஆசீர்வாதத்திற்காக நாம் சேர்ந்து நன்றி கூறுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, உன் அன்பிற்காய் ஆராதனை. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, உன் அன்பிற்கே ஆராதனை. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, உன் அன்பிற்கே ஆராதனை. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, உன் அன்பிற்கே ஆராதனை. நாம் அனைவரும் சேர்ந்து இறைவனுடைய நன்றியை உணர்ந்தவர்களாக, இறைவனுடைய ஆசீர்வாதத்தை உணர்ந்தவர்களாக நாம் ஒரே குடும்பமாக உன் புகழை பாடுவது என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். பாடுவது என்பாது இன்பமையா, உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா, உன் புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா, உன் அருளை போற்றுவது என் வாழ்வில் செல்வமையா. துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீருப்பாய், கண்ணயர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பாய். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீருப்பாய், கண்ணயர காத்திருக்கும் நல் அன்னையாய் அருகிருப்பாய். அன்பு என்னும் அமுதத்தினை நான் அருந்திட எனக்களிப்பாய், உன்னின்று பிரியாமல் நீ என்றும் அணைத்திருப்பாய், நீ என்றும் அணைத்திருப்பாய். உன் புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா, உன் புகழை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. பல்லுயிரை படைத்திருப்பாய், நீ என்னையும் ஏன் படைத்தாய், பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய். பல்லுயிரை படைத்திருப்பாய், நீ என்னையும் ஏன் படைத்தாய், பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய். அன்பினுக்கு அடைக்கும் தான் ஒன்று இல்லை என்று உணர்ந்தே,
நான் என்றும் வாழ்ந்திருப்பேன், நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. அன்பிற்குரியவர்களே, கடைசியாக நம்முடைய மன்றாட்டுக்களை இயேசுவின் பாதத்தில் சமர்ப்பித்து வேண்டுவோம். கண்டிப்பாக நம்முடைய இந்த 2025 ஆண்டுகளில் பல்வேறு அனுபவங்களிலிருந்து, பல்வேறு வாழ்க்கை சூழலிலிருந்து நாம் இந்த ஒரு திருப்பலிக்கு ஒரு வேண்டுதலோடு வந்திருப்போம். அவற்றை மனக்கண்முன் கொண்டு வந்து நற்கருணைநாதரை உற்று நோக்கி அந்த ஒரு வேண்டுதலை சமர்ப்பித்து வேண்டுவோம். நம்முடைய குடும்ப கருத்துக்களாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய குடும்ப எதிர்காலமாக இருக்கலாம், நம்முடைய உறவினர்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய குடும்பத்தில் பல நாள் பட்ட ஒரு தேவையாக இருக்கலாம். அவற்றை மனதில் ஒவ்வொன்றாக இயேசுவின் பாதத்தில் சமர்ப்பித்து வேண்டுவோம். இறைவன் தாமே அந்த ஒரு மன வேண்டுதல்களை கேட்டு தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கவும், வருகின்ற இந்த 2026 ஆண்டில் நாம் எதிர்பார்த்த அந்த ஒரு மகிழ்ச்சியான, அமைதியான, தெய்வ பயம் உள்ள, இறைவன் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கையை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று மன்றாடுவோம். இதன் வழியாக நாமும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இறைவன் விரும்புகின்ற ஒரு பிள்ளைகளாகவும் நல்ல ஒரு குடும்பத்தை கட்டி காக்கின்ற நபர்களாகவும் வாழ நாம் அமைதியாக மன்றாடுவோம். நம்முடைய மன்றாட்டுக்களையும் நம்முடைய குடும்பத்தையும், குடும்ப உறுப்பினர்களையும், நண்பர்களையும், உறவுகளையும், நம்முடைய கருத்துக்களையும், குறிப்பாக இந்த 2026 மனதின் ஆழத்தில் இருக்கிற கருத்துக்களை சமர்ப்பித்து இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக ஒன்று சேர்ந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் விடுவித்திரடும். ஆமீன். அன்னை மரியாருடைய துணையை நாடி வருகின்ற இந்த ஆண்டு அன்னை மரியாருடைய துணையோடு நல்ல ஒரு ஆண்டாகவும் நல்ல ஒரு வாழ்க்கை நிகழ்வாகவும் அமைய நாம் சேர்ந்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார் எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அனைவரும் முழந்தால் படியிடுவோம் மாண்புயர் கீதம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே.
உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.